ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளஸ் ஒர்க் இன் ட்ரைவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பாத்துரலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ரெனால் குரூப்ல இருந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே ஓப்பனிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. கிராஜுவேட் நீங்க பிஏ பிடெக் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 26 பாஸ் அவுட்ஸ் ஒன்லின்னு சொல்லிருக்காங்க. அகாடமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் 80% இருக்கணும். 10th 12th கிராஜுவேட்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நோ ஹிஸ்டரி அரியர்ஸ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணிடுங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி சென்னையில தான் இந்த கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. சோ யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ், மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு வாக் இன் டிரைவ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா பூமா டெக்னோவேஷன். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பூந்தமல்லி சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இவங்க மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 6 months to 3 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ல நீங்க பிஇ பிடெக் 24 அண்ட் பிலோ பாஸ்ட் அவுட் ஒன்லின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் கேட் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும். லொகேஷன் பாத்தீங்கன்னா எனிவேர் சவுத் இந்தியன் கொடுத்திருக்காங்க. டைம் 9:30 AM ல இருந்து 5:30 AM வரைக்கும் வாக் இன் இன்டர்வியூ போகும். டேட் பாத்தீங்கன்னா 22nd August 26 தான். நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா மேல கொடுத்திருக்க QR யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ், மிஸ் பண்ணாம. அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா காஸ்டா கிராண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு வாக் இன் டிரைவ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். 29th August 8 AM ல இருந்து 3 PM வரைக்கும் வாக் இன் இன்டர்வியூ நடக்கும். சோழிங்கநல்லூர் சென்னையில தான் நடக்கும். என்னென்ன ரோல்ஸ் பாத்துட்டு வந்துடலாமா? சைட் எக்ஸிகியூட்டிவ் சிவில், இதுக்கு நீங்க ஃப்ரெஷர் டு 15 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பிஇ சிவில், டிப்ளமோ சிவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிளானிங் 3 to 15 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ சிவில், டிப்ளமோ சிவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். QS பில்லிங் 2 to 15 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கும் அதே தான். கான்ட்ராக்ட்ஸ் இதுக்கும் பாத்தீங்கன்னா 2 to 15 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் மெப் எக்ஸிகியூட்டிவ் நீங்க ஃப்ரெஷர் டு 15 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ மெக்கானிக்கல் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். டிசைன் கோஆர்டினேஷன் 3 to 10 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ சிவில், டிப்ளமோ சிவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. QA QC கான ரோல் இதுக்கும் 4 to 15 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேஃப்டிக்கு 2 to 15 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சர்வேக்கு ஃப்ரெஷர் 2 to 3 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எனி டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. அண்ட் ஜாயினிங் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இமீடியட் ஜாயினர்ஸ். கேண்டிடேட் 30 days நோட்டீஸ் பீரியட் போல இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் என்னென்ன கேரி பண்ணிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம், எஜுகேஷனல் சர்டிபிகேஷன், ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு வரணும். ஃபார்மல் அட்டையர்ல தான் வரணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணி கூட நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வரதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா சைபன் பயோசைன்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து கிளினிக்கல் டேட்டா அசோசியேட்கான ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு. லொகேஷன் 3 கொடுத்திருக்காங்க. விசாக் சென்னை, டெல்லி கொடுத்திருக்காங்க. குவாலிபிகேஷன்ல எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, அப்புறம் கிளினிக்கல் ரிசர்ச், எம்ஃபார்ம் டி ரிலேட்டட் ஃபீல்டு. எம்ப்ளாயி டைப் ஃபுல் டைம் கொடுத்திருக்காங்க. ரோல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. சோ அது எல்லாத்தையுமே நீங்க ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. குவாலிபிகேஷன் ஸ்கில்ஸையும் கொடுத்திருக்காங்க. அதுல எம்எஸ்சி லைசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃப்ரெஷரா 2 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அட்டென்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்க ரெஸ்யூம் ஷேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா அட்டாட்டஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான். சோ நீங்க ஃப்ரெஷர் டு 2 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். கோர் ஸ்கில்ஸ்ல ஜாவா, டைப் ஸ்கிரிப்ட், ரியாக்ட் ஜேஎஸ், அப்புறம் நோட் ஜேஎஸ், ரெஸ்ட் ஏபிஐ, MySQL, மாங்கோ டிபி, கிட்டப் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கிளவுட்ல டாக்கர், பேசிக், குபர்நெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க, அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. குவாலிபிகேஷன்ல பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இன்ஜினியர் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரெஷர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஹிந்துஜா லைலாண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து டேலண்ட் அசோசியேஷன் ஸ்பெஷலிஸ்டுக்கான ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு. குவாலிபிகேஷன் மாஸ்டர் இன் HR,
எக்ஸ்பீரியன்ஸ் 3 to 5 இருக்கணும். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிண்டி. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட போர்ட்போலியோ பிளஸ் ரெசியூம் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர். இந்த கம்பெனில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்இபி இன்ஜினியர்ஸ் அண்ட் எம்ஏபி பிஎம்கான ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு வாக் இன் ட்ரை ஆப்பர்ச்சுனிட்டி. எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5th and 6th செப்டம்பர் 2026 10 AM ல இருந்து 4 PM வரைக்குமே நடக்குது. ஜாப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் சென்னை கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரோல்னு பாத்திரலாம். ரெசிக்னேஷன் எம்இபி இன்ஜினியர்ஸ்ல வந்து 4 இது கொடுத்திருக்காங்க. பிஹெச் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஹெச்ஐவிஎஸ்சி இன்ஜினியர், அப்புறம் பிரின்சிபல் இன்ஜினியர். எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜாப் லொகேஷனோட இதுவும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எம்இபி பிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஐ மாடுலர் எலக்ட்ரிக்கல், இன்டர்மீடியட் சீனியர் அண்ட் பிஎம்ஐ மாடுலர் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் பிஐ மாடல் பப்ளிக் ஹெல்த், பிஎம்ஐ கோஆர்டினேட்டர், பிஐஎம் கோஆர்டினேட்டர் பப்ளிக் ஹெல்த் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. மோர் என்கொயரிஸ்க்கு வந்து கீழே ஒரு மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. சோ ஏதாவது கொரியர்ஸ் இருந்துச்சு, கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த மெயில் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோஃபோன் மெடிடெக் அப்படின்ற கம்பெனில இருந்து ஆபரேஷன் அண்ட் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்கான ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு. 10 ஓப்பனிங் பொசிஷன் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. எனி டிகிரி மேல் அண்ட் ஃபீமேல் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா செட்டியார் அகரம் சென்னை கொடுத்திருக்காங்க. நியர் போரூர் டோல்கேட் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஆரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து எலக்ட்ரிக்கல் ஃபேக்கல்டி ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிபிகேஷன் பிஇ, ட்ரிபிள் எம்இ பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக். 2 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டீச்சிங் ஃபேக்கல்டில. சேலரி பேக்கேஜ் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ எங்க இருக்கு இந்த காலேஜ்னு பாத்தீங்கன்னா மதுரையில தான் இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். டவுட் இருந்ததுன்னா கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்கான ரோலுக்கு வந்து ஓப்பனிங் போட்டிருக்காங்க. 3 to 5 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மெயில் ஃபீமேல் யாரா இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான். டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. குவாலிபிகேஷன்ல எம்பிஏ ஹெச்ஆர், எம்எஸ்வி ஹெச்ஆர், மாஸ்டர் டிகிரி ஹெச்ஆர், அதுக்கப்புறம் சைக்காலஜி, ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. எல்என்பி சர்டிபிகேஷன்ஸ், ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரிஃபர்ட்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ராமநாதபுரம் கோயம்புத்தூர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே வேலை சேனலை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். பை கைஸ்.